ஆக்சுவலாக ஒரு பேட்டியில் என்னை வந்து கடன் வாங்கி வென்றவர்கள், கடன் வாங்கி வீழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேச கூப்பிட்டாங்க. நான் வந்து அதில் கடன் வாங்கி வென்றவர்களில் நான் பேச போனேன். கடன் வாங்கிட்ட பேர் அந்த கடனை பற்றியே வச்சுருவான். ஐயோ நான் கடன் வாங்கிட்டேன், நான் வட்டி கட்டினுக்கிறேன், ஏன் கடனை வாங்குறேன், நான் நல்லா லாபம் சம்பாதிக்கிறேன், அதுக்கு நான் காசை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செலவாக பார்க்காம அது சேமிப்பாக பாருங்கள். ஏன்னா ஒரு பக்கம் காசு சேரும், அது கூடவே உங்களோட மதிப்பும் கூடுது. மதிப்பே சேவிங்ஸ் தான் சொல்லுவேன். நீங்கள் காசு செலவு பண்ணதை செலவாக பார்க்காம கூட அந்த நேரத்தில் அந்த கடனை வாங்கினேன், அந்த நேரத்தில் அந்த கடனை வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுத்தேன், எனக்கு ஒரு நன்மதிப்பு வந்தது. அந்த நன்மதிப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உங்களோட சேமிப்புன்னு சொல்லுவேன். ஸோ கடனை வாங்கி வட்டி கட்டணும்னு கஷ்டப்படுறதை விட்டுட்டு நான் கடனை வாங்கி நீங்கள் நல்லா சூப்பராக வந்தேன்னு சொன்னால் அது உங்களோட சேமிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த லெவலில் போகலாம். கடன் வாங்கி யார் கஷ்டப்படுறாங்களோ அந்த கடனை அடைக்க முடியாது. கடனை வாங்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தேன்னு சொன்னாங்களா கண்டிப்பாக அந்த கடனை அடைக்கிறதுக்கு அது ஒரு சீக்ரெட்டாகவே அமையும்.